கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 15:21. In English, Romans 15:20. In English, it's Romans 15:20. நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அதாவது உலக பிரகாரமான ஒரு குறிக்கோளுக்கும் சுவிசேஷத்துல உள்ள குறிக்கோளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதுதான். உலக பிரகாரமான குறிக்கோள் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்குன்னு ஒரு கணத்தையும் தனக்குன்னு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தனக்கு வரக்கூடிய ஒரு அங்கீகாரத்துக்காக செயல்படுவாங்க. ஆனா சுவிசேஷ குறிக்கோள் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவனுடைய பெயர் எங்க அறிவிக்கப்படலையோ அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் எவ்வளவு போக முடியாத இடமா இருந்தாலும் அங்க போகக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாரு இங்க, என்னுடைய குறிக்கோள், நான் நாடுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னுடைய நோக்கம், என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. ஏன்னா நான் சொல்லப்பட்டிராத கட்டப்படாத என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா என்ன சொல்றாரு, நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு. அப்ப என்ன, தன்னோட கூட வேலை பார்க்கிறவங்கள அவர் கனப்படுத்தக்கூடிய காரியம். அதே சமயத்துல அவங்க பண்ண இடத்துல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, ஏன்னா ஒருத்தர் கட்டின இதுல நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10-15 வரை உள்ள வசனங்கள்ல ரொம்ப அழகா சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்றாரு, நான் இன்னொருத்தர் போட்ட அஸ்திவாரத்தின் மேல கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயும் நீங்க ஒருத்தவங்க செய்யறாங்க, அதற்கு செய்யக்கூடிய காரியம். இந்த ரோமர் நிருபமே அதுக்கு ஒரு முன்னுதாரணம். ஏன்னா அவர் இங்க என்ன பண்றாரு, ரோமாபுரி சபை அவர் பண்ணல, ஆனா அவர்களை அடுத்த நிலைக்கு செல்லுவதற்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யறாரு. அடுத்து என்ன பண்றாரு, கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் அப்ப ஒரு பயணியரா. ஏன்னா பவுல் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமம் இதுவரைக்கும் எங்க சொல்லப்படலையோ எங்க போக. ஏன்னா 1வது நூற்றாண்டுல பார்க்கும்போது அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனால என்ன பண்றாரு, அவர் அறியப்படாத இடங்களுக்கு, சபை நிறுவப்படாத இடங்களுக்கு அவர் என்ன பண்றாரு, அங்க போய் அங்க வேலை செய்யக்கூடியதாக. ஏன்னா இது ரொம்ப கடினமான காரியம். ஆனாலும் என்ன பண்றாரு, அங்க போய் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா நீங்க அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 15-16 வசனம் பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப என்ன, இதுவரை சொல்லப்படாத இடங்கள்ல போய் சொல்லக்கூடியதாக. இதையே நான் என்னபடி அறிவிக்கும்படி நாடுகிறேன். இட் இஸ் மை ஆம்பிஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கிரேக்க மொழி பதத்துல பார்க்கும்போது என்ன பண்றாரு, அதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா சொல்லும்போது, அதாவது அவரு என்னுடைய நோக்கம், என்னுடைய குறிக்கோள், என்னுடைய காரியம் எல்லாமே என்ன 2 கொரிந்தியர் 5:9 சொல்லும்போது, நான் கர்த்தரை பிரியப்படுத்துவதுதான் என்னுடைய குறிக்கோள். 1 தெசலோனிக்கேயர் 4:11 சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கை என்ன ஒரு அமைதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்ன பண்றாரு, நான் மற்றவர்கள் கட்டுகிறதுல கட்ட விரும்பல என்று சொல்லக்கூடிய காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது உங்களுடைய குறிக்கோள் என்னங்க? நீங்க கர்த்தருடைய மகிமைக்காக இருக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய வசதிக்காக இருக்கிறீங்களா? நீங்க நல்லா கவனிங்க, பவுல் உங்களுடைய குறிக்கோளை கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லல, ஆனா உங்க குறிக்கோள் எங்க இருக்குன்னா கேட்கிறாரு. ஏன்னா நீங்க உலக பிரகாரமான காரியத்துக்கு அதே ஒரு முயற்சி வேணும், அதே ஒரு சக்தி வேணும், அதே ஒரு பசிதாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அது எதுக்காக? நான் ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து உள்ளவனா, ஒரு பர்சனலா நான் இப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா? ஆனா அதே இது கர்த்தருக்கேற்றபடி வாழும்போது என்ன பண்ணும், அது கர்த்தருக்குரிய காரியத்துக்காக மாற்ற முடியும். அப்ப என்னன்னா, உங்களுடைய டிரைவ்னு சொல்லலாம், உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய காரியம் பிரச்சனை இல்லை. ஆனா எதை குறிச்சதாக இருக்கு, நீங்க எதை குறித்து ரொம்ப ஒரு வல்லமையா ஒரு ரொம்ப இது பண்ணக்கூடிய காரியமாக இருக்கிறீங்க? இது உங்களுக்குரிய காரியமா, இல்ல
அறிவிக்கப்படாத இடங்களுக்கு உள்ளதா இருக்கிறதா? இப்போ உங்க சபையினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? ஏன்னா பவுலுடைய குறிக்கோள், பவுலுடைய பிரின்சிபல் சொல்றான் இல்லையா, அது உங்களுடைய சபையினுடைய பிரதான காரியங்களாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய சபைகள் என்ன பண்ணுதுன்னா, அதாவது மக்கள் ஆல்ரெடி கேட்ட சுவிசேஷம் கேட்டு சுவிசேஷத்தை உள்ள இருக்கக்கூடிய மக்களா, ஆனா அந்த கேட்ட மக்களை எப்படி அவங்க போய் மற்றவர்களை சீஷர்களாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்துல தகுதிப்படுத்துறது இல்லை. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்மளுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கிறது? அறிவிக்கப்படாத மக்களை குறிச்சதா இருக்கிறதா? அதுக்காய் ஜெபம் பண்ணக்கூடியங்களா? அதற்காய் நாம் கொடுக்கக்கூடிய மக்களா இருப்போமா? வல்ல பிதாவே, இதோ அறிவிக்கப்படாத மக்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய மக்களை அனுப்புவதற்கான ஜெபத்தையும் ஆண்டவரே, அவர்களுக்கு உண்டான காரியங்களையும் மாம்ச பிரகாரமான காரியங்களையும் உதவி செய்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுடைய பிரையாரிட்டிஸ் எல்லாம் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.